ஹாய் மக்களே, நம்ம செல்ஃப் கேர் சேலஞ்சோட டே 19 ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு மென்டல் பீஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த சேலஞ்ச் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இஃப் யூ ஆல்சோ வாண்ட் டு ஜாயின், இன்றைக்கி நீங்கள் டே 1 கன்சிடர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா, எப்போயாச்சும் நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு மாதிரி டவுனாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிற சமயத்தில் நம்ம அதை பற்றி யார்கிட்டையும் வெளியில் சொல்லியே இருக்க மாட்டோம், உள்ளேயே போட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சனோ இல்லை டிவி வழியாவோ இல்லை மொபைல்லையோ யாரோ ஒரு பர்சனோட வேர்ட்ஸ் கரெக்டாக நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஆப்டாகவும் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயத்தை தான் ரிமைண்ட் பண்ணும். நம்ம லைஃப்பில் என்ன தான் நம்ம கண்ட்ரோலில் எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு நினச்சி நம்மளே மண்டையில் போட்டு பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆஃப் அவர் லைஃப் காட்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஹீ ஹேஸ் த பர்ஃபெக்ட் சொல்யூஷன் ஃபார் ஆல் ஆர் ப்ராப்ளம்ஸ். ஆனால் நம்ம தான் ஹெசிடேட் பண்ணி நம்மளோட ஃபெய்த்தை குறைச்சி அவர்கிட்ட போகாமல் நான் கஷ்டப்பட்டால் தான் இது நடக்கும், நான் இந்த எஃபர்ட் போட்டால் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிலீவ் பண்ணுறதுனால நம்ம பிலீவ் பண்ணுறதே நம்மளுக்கு சொல்யூஷனாக மாறிடுது. எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்றதுனால நீங்களும் அதையே போட்டு முட்டிகிட்டு இருக்க வேண்டாம். யூ கேன் ஹாவ் ஃபெய்த் அண்ட் லெட் இட் கோ. திங்ஸ் வில் ஹேப்பன் இன் இட்ஸ் வே. ஸ்டெப்ஸ் கவுண்ட் 8K கவர் பண்ணிட்டோம்.